ஒரு குருவும் 4 சீடர்களும் போறாங்க. வழியில தென்படுது அந்த குடிசை. பசி 5 பேருக்கும். குருநாதர் சொல்றார் இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வறுமை. உணவு கேட்பதற்கே கூச்சமா இருக்கு. குருநாதர் கேட்கிறார், இவ்வளவு வறுமையில இருக்கிறீங்களே, சாப்பிடுறதுக்கு என்ன பண்றீங்க? வந்து போன ஒரு தலைவர், அந்த குடும்ப தலைவர் வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு மாடு காட்டுறாருங்க. போஷாக்கு இல்லாம. மாடு என்ன பண்ணுது? மாடு பால் கொடுக்குதியா? எவ்வளவு லிட்டர் கொடுக்கும்? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் கிடைக்கும். என்ன பண்ணுவீங்க? சேர்த்து வச்சுப்போம், காய்ச்சி வச்சுப்போம். ஒரு வாரத்துக்கு காய்ச்சி வச்சு கொஞ்சம் வெண்ணெய் பண்ணுவோம், கொஞ்சம் நாங்க சாப்பிடுவோம், கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஊர்ல வித்துட்டு வருவோம். நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாருங்க. கொஞ்சம் தூரம் வந்தவர் ஒரு சீடரை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த குடும்பத்துக்குள்ள போ. மறுபடியும் போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல, ஆமா, அதை புடிச்சு வெளியில கூட்டிட்டு வந்து வனாந்தரத்துல துரத்தி விட்டுறாரு. ஐயோ, வனாந்தரத்துல துரத்தி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு சொல்வதை செய். நேரா போய் மாட்டை அவங்களுக்கு தெரியாம புடிச்சிட்டு வந்து வனாந்தரத்துல துரத்தி விட்டுறாரு. அந்த சீடர் 5 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. தேசாந்திரம் போயிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே வழியா வராங்க. வரும்போது குருநாதர் சொல்றார், போய் அந்த இடத்தை போய் பாரு, அந்த அவர்கிட்ட ஏதாவது பிக்ஷை கிடைக்குதான்னு பாரு, போய் பாரு. போய் பார்த்தா அது குடிசையாவே இல்லையாங்க. பெரிய பெரிய கட்டடங்களாக உயர்ந்து நின்று மாட மாளிகையா உயர்ந்து நிக்குது. அவன் ஓடி வந்து சொல்றான், அவங்க அங்க இல்லீங்க, அது வேற ஏதோ பெரிய மாளிகையா இருக்கு, உள்ள போய் பாரு. உள்ள போய் பார்த்தா அதே 3 குழந்தைகள், அதே தாய் தகப்பன் மிக செல்வ செழிப்பான நிலையில் இருக்கிறார். அவர்களிடத்தில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், எங்களிடத்தில் ஒரு மாடு இருந்தது, அந்த மாடு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் அந்த மாடு காணாமல் போய்விட்டது. அதற்கு பிறகுதான் நாங்கள் யோசித்தோம், எங்களுக்கான அந்த விஷயங்களில் நாங்கள் முயற்சி செய்து இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்தோம். நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அது தரக்கூடிய பிச்சையை மட்டும் வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில் வந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அத்தனை பொட்டன்ஷியலும் நமக்குள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்.